Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 12. An action in the past. கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு செயல். இன்னைக்கு நாம நடைபெற்று முடிந்த, முற்று பெற்ற, தற்காலத்துடன் எதுவிதமான தொடர்புகளும் அற்ற செயல்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நாம பயன்படுத்துவதுதான் simple past tense. This is used to talk about things that happened in the past, are finished, have no connection with the present. பொதுவாக அச்செயல் நடைபெற்ற காலம் நமக்கு தெரிந்திருக்கும். உதாரணங்கள் பார்ப்போமா? நாம் நேற்றிரவு விருந்திற்கு சென்றோம். Is the action in the past? இது கடந்த காலத்தில் நடைபெற்ற செயலா? ஆம். Is the action finished? இந்த செயல் முடிவடைந்து விட்டதா? ஆம். Yes. Is there a connection with the present? தற்காலத்துடன் ஏதாவது தொடர்பு உண்டா அல்லது நாம் தொடர்பு படுத்த விரும்புகின்றோமா? இல்லை. No. Do we know when it happened? எப்போது நடைபெற்றதென நமக்கு தெரியுமா? ஆம். Usually, வழக்கமாக எங்களுக்கு எப்போது நடைபெற்றது என்பது தெரிந்திருக்கும். இங்க நாம் பயன்படுத்தும் காலம் என்ன? Simple past tense. அதாவது செயலை குறிக்கும் வினை சொல்லை இறந்த காலத்தில் ஒருமை, தன்மை, வேறுபாடின்றி தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? அப்போ he was naughty, they were lazy என்பவை என்ன காலத்தை சார்ந்தவை? ஒருமை, தன்மை, வேறுபாடு குறிப்பிடப்படுகின்றனவே. அப்படித்தானே யோசிக்கிறீங்க? சந்தேகம் வேண்டாம், இறந்த கால வாக்கியங்கள் தான். அப்போ ஒருமை தன்மை காட்டுவதில்லை என்றீர்களே, இங்கு காட்டுகின்றனவே என்கிறீர்களா? நான் செயலை குறிக்கும் வினை சொற்கள் என்றுதான் கூறினேன். was, were என்பவை be verb-இன் இறந்த கால வடிவம். be verb ஆனது நமது கடந்த கால நிலைமை, தொழில், தராதரம், பண்புகள், குணாதிசயங்கள் பற்றி கூற பயன்படும். ஆதலால் அவை ஒருமை, தன்மை என்றவாறு, அதாவது ஒருமை சிங்குலர், was சிங்குலர் எஸ் இருக்குது, அதே போல was இன்றைக்கு எஸ் சத்தம் தான் வருகிறது என்னும் வடிவத்தையும், தன்மை ப்ளூரல் were என்னும் வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளும். மற்றும்படி ஆங்கிலத்தில் எவ்வினை வடிவங்களும் வினை சொற்களும் இறந்த காலத்தில் ஒருமை, தன்மை, வேறுபாடு இன்றி பயன்படுத்தப்படும்.
ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு செயலை பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தி வெளிப்படுத்தும் போது பொதுவாக அச்செயல் நடைபெற்ற காலம் தெரியும் என்று சொன்னேன் அல்லவா? அக்காலத்தை நாம் 3 வழிகளில் வெளிப்படுத்தலாம். முதலாவது using frequency, அதாவது கடந்த காலத்தில் எப்படி அது நடைபெற்றது என்று. உதாரணத்துக்கு பார்ப்போமானால் often, sometimes, rarely, always போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். இரண்டாவது a definite point in time, அதாவது திட்டவட்டமான நேரம். உதாரணங்கள் பார்ப்போமானால் last week, yesterday, 6 weeks ago, when I was a child, at 6 o'clock in the morning என்றவாறமை. மூன்றாவதாக an indefinite point in time, அதாவது நிச்சயமற்ற நேரங்கள். The other day, ages ago, a long time ago, a week ago, a minute ago, a second ago என்றவாறு வெளிப்படுத்தப்படலாம். நாம் நேற்றிரவு விருந்திற்கு சென்றோம். இங்கு நாம் காலத்தை திட்டவட்டமான காலமாக குறிப்பிட்டு கூறுகின்றோம், அதாவது நேற்றிரவு. அப்போ லாஸ்ட் நைட். சென்றோம், செல்லுதல், go, அதனுடைய இறந்த கால வடிவம் went. ரொம்ப இலகுவா இருக்கல்லவா? சொல்லி பார்ப்போமா? We went to the party last night. We went to the party last night. Again, we went to the party last night. நாம் அடிக்கடி பாடசாலைக்கு மதிய உணவு எடுத்து சென்றோம். இப்ப நடக்கல, கடந்த காலத்துல நடைபெற்ற செயல்பாடு. அதை பற்றி ஜஸ்ட் கதைக்கிறோம். நாம் அதை தற்காலத்தோடு தொடர்பு படுத்த விரும்பல, தொடர்பு படவும் இல்லை. அடிக்கடி, அப்போ இங்கு using frequency. அடிக்கடி ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? very good. often. எடுத்து செல்லல், bring, அதனுடைய இறந்த கால வடிவம் brought. bring, brought. We often brought our lunch to school. We often brought our lunch to school. Again, we often brought our lunch to school. மறுநாள் அவர்கள் கடற்கரைக்கு சென்றனர். Again, மறுநாள் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியாது. அது நேற்றைக்கு மறுநாளா இருக்கலாம், 15 நாட்களுக்கு முந்தைய ஒரு நாளின் மறுநாளாக இருக்கலாம், இல்ல பல வருடங்களுக்கு முற்பட்ட கதையை கூறும் போது அதில் ஒரு மறுநாளாக கூட இருக்கலாம். மறுநாள், அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? தி அதர் டே. தி அதர் டே. ஏற்கனவே பார்த்தோம், சென்றோம், சென்றனர். இவை எல்லாமே கோவினுடைய இறந்த கால வடிவம் went. They went to the beach the other day. They went to the beach the other day. Again, திருப்பி சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே கூட சேர்ந்து. They went to the beach the other day. மக்கள் அநேக காலத்திற்கு முன்பு குகைகளில் வாழ்ந்தனர். இங்கும் நாம் definite time சொல்லல, indefinite point in time, ஒரு நிச்சயமற்ற காலம், அநேக காலம் அப்படின்னா அது எத்தனை வருடங்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லல, அநேக காலம் என்று சொல்கின்றோம். அப்போ a long time ago. வாழ்ந்தனர், வசித்தனர், வாழ்தல், live, அதனுடைய இறந்த கால வடிவம் very good, lived. People lived in caves a long time ago. People lived in caves a long time ago. Again, people lived in caves a long time ago. அவன் குழந்தையாக இருந்த போது நன்றாக வயலின் வாசித்தான். அப்போ இங்கு காலத்தை எப்படி சொல்கின்றோம்? குழந்தையாக இருந்த போது. இங்கு அவனுடைய நிலையை குறிப்பிடுகின்றோம். அப்போ என்ன பயன்படுத்துவோம்? be verbiனுடைய அந்த கால வடிவம். he என்பது ஒருமை, சிங்குலர். அப்போ was வருமா, were வருமா?
well done was singular was. When he was a child, அவன் குழந்தையாக இருந்த போது நன்றாக வயலின் வாசித்தான். He played violin very well. இப்போ ஒழுங்குமுறை அமைவாக சொல்லி பார்ப்போம். He played the violin very well when he was a child. He played the violin very well when he was a child. Again, he played the violin very well when he was a child. நான் எனது வேலைகளை 6 மணிக்கு முடித்தேன். A specific, அதாவது definite point in time. At 6 o'clock. At 6 o'clock. முடித்தேன், முடிக்கிறது finish, அதனுடைய இறந்த கால வடிவம் finished. I finished எனது வேலைகளை my works at 6 o'clock. I finished my works at 6 o'clock. I finished my works at 6 o'clock. என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க எல்லாரும். வாய் விட்டு சொல்லணும். I finished my works at 6 o'clock. 6 கிழமைகளுக்கு முன்னர் ஷீலா அவர்களை சந்தித்தாள். இங்கும் நாம் definite point in time சொல்கிறோம். ஷீலா சந்தித்தல் meet, அதனுடைய இறந்த கால வடிவம் well done meet met. Sheila met them, அவர்களை 6 weeks ago. Sheila met them 6 weeks ago. Again, மறுமுறை சொல்லி பார்ப்போம். Sheila met them 6 weeks ago. Sheila met them 6 weeks ago. நான் கூட்டத்தை பற்றி முழுமையாக மறந்து விட்டேன். கூட்டம் the meeting, கூட்டத்தை பற்றி about the meeting. முழுமையாக மறந்து விட்டேன். மறத்தல் forget, அதனுடைய இறந்த கால வடிவம் forgot. I totally forgot about the meeting. I totally forgot about the meeting. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. I totally forgot about the meeting. அவள் அறையை விட்டு, அவள் அந்த அறையை விட்டு 1 நிமிடம் முன்னாடி தான் வெளியேறினாள். வெளியேறுதல் leave, அதனுடைய இறந்த கால வடிவம் left. 1 நிமிடம் முன்னாடி a minute ago. A minute ago, indefinite point in time. She left the room. She left the room a minute ago. She left the room a minute ago. Again, எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. She left the room a minute ago. Very good. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவன் நேற்று பில்களை, அதாவது ரசீதுகளை செலுத்தி விட்டான். இது மாதிரி ரசீதுகளை செலுத்துவதை, பணம் செலுத்துவதை நாம் சொல்வோம் pay, pay, pay. அதனுடைய இறந்த கால வடிவம் paid, paid, paid. நேற்று yesterday. He paid the bills yesterday. He paid the bills yesterday. Again, எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. He paid the bills yesterday. இங்க நாம் கிராமர் டிப்ஸ்ல குறிப்பிட்ட சில டாபிக்ஸ் தான் பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனால் உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்சஸ் மாத்திரமே சொல்லியுள்ளேன். நெகட்டிவ் சென்டென்ஸ், குவெஸ்சன் மேக்கிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க வேறொரு லெசன்ல பார்க்கலாம். Now, this is the time for you to check your understanding. ஒரு கிழமைக்கு முன்பு தான் நான் அதை நினைத்தேன். அவர்கள் அடிக்கடி என்னை சந்தித்தனர். ராம் பல வருடங்களுக்கு முன்னர் தைரியமானவனாக இருந்தான். இவற்றை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? உங்கள் விடைகளை தயக்கம் ஏதுமின்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Don't worry about your mistakes.
உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்கள். ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.